இந்திய சமூக பொருளாதார உருமாற்ற பிரிவான மித்ரா கடந்த ஆண்டு முழுவதிலும் நாடு தழுவிய நிலையில் அமல்படுத்திய இந்திய சமூகத்திற்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் B40 குடும்பங்களைச் சேர்ந்த 1,35,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நன்மை அடைந்துள்ளனர். 216 திட்டங்களின் ஆதரவுக்காக அரசாங்கம் 100 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இந்திய சமூகத்தின் மனித மூலதன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 43 நிகழ்ச்சிகள் 21,321 பேரை இலக்காக கொண்டு 3,52,78,580 ரிங்கிட் செலவில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்திய சமூகத்தின் தொழில் முனைவர் மற்றும் தொழில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 83,883 பங்கேற்பாளர்களை இலக்காக கொண்டு 3,50,34,811 ரிங்கிட் செலவில் 113 திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய சமூக மற்றும் சமூக நலன் ஆன்மீகம் சமூக நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 29,043 பங்கேற்பாளர்களை இலக்காக கொண்டு 2,96,86,607 ரிங்கிட் செலவில் 60 நிகழ்ச்சிகள் அமல்படுத்தப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். ஜூன் 23ஆம் தேதி பக்கத்தான் ஹராப்பான் பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அன்வார் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு முழுமையிலும் மித்ரா நிதிகளுக்கான செலவினங்கள் குறித்து விரிவாக விவரங்கள் வெளியிடும்படி அன்வாரிடம் வாய்மொழியாக சிவகுமார் கேள்வி கேட்டிருந்தார். இந்த ஆண்டிற்காக செலவிடப்பட்ட மித்ரா நிதியின் அளவு மற்றும் இந்திய சமூகத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களையும் சிவகுமார் வினவியிருந்தார். இந்த ஆண்டிற்கு இந்தியர்களின் நலன்கள் தொடர்பான 4 திட்டங்களை செயல்படுத்த மித்ரா திட்டமிட்டுள்ளதாகவும் 15,300 பேர் பயன்பெறக்கூடிய இதற்கு 40 மில்லியன் ரிங்கிட் செலவாகும் என எதிர்பார்க்கப்படும் இத்திட்டங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அன்வார் கூறியிருந்தார். தங்களது குழந்தைகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பெயர்கள் குறித்த வழிகாட்டுதல்களை மலேசியர்களுக்கு தேசிய பதிவுத்துறை நினைவூட்டியுள்ளது. டத்தோ, தான்ஸ்ரீ, பான்ஸ்ரீ போன்ற விருதுகளை மற்றும் ஹஜி என்ற வார்த்தையிலும் பெயர் வைக்க முடியாது. துன் பரம்பரையினர் மட்டும் தங்கள் பெயர்களில் துன் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. மலாய் மொழியில் எதிர்மறையான பொருளை கொண்ட அல்லது பொதுவாக பொருத்தமற்றதாக கருதப்படும் பிற பெயர்கள் அனுமதிக்கப்படாது என தனது முகநூலில் தேசிய பதிவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. மீபான் ஜூசு, நூர் சயுனிக்ஸ், மை பேபி கேர்ள், சித்தி நூர்திசன், பூசோ, போடோ, ஹரிமாவ் மற்றும் ஈவில் என்று அழைக்கப்படும் தீமை ஆகியவையும் கொடுக்கப்பட்ட மற்ற பெயர்களின் எடுத்துக்காட்டுகளாகும். இந்த பட்டியலில் ஸ்கிபிடி என்ற வார்த்தையும் சேர்க்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டின் சூழ்நிலையை பொறுத்து அதன் அர்த்தம் மாறுபடும். எனினும் பொதுவான எதிர்மறையான கதாபாத்திரங்களின் பெயர்களாக அவை உள்ளன. தட்டச்சு பிழைகளை ஒத்த பெயர்களையும் உச்சரிப்பதற்கு கடினமாக உள்ள டியூனிக்ஸ், ஒய்டி, ஜேடி அல்லது யூக்ஸ் போன்ற வார்த்தைகளையும் தேசிய பதிவுத்துறை அனுமதிக்காது. மேலும் பெயரின் நீளத்திற்கான வரம்பில் 80 எழுத்துக்கள் மட்டுமே ஏற்க முடியும் என்பதையும் தேசிய பதிவுத்துறை நினைவுறுத்தியுள்ளது. பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் கேடு ஏற்பட பொதுமக்கள் பிரார்த்தனையில் வேண்டிட கோரிக்கை விடுக்கும் டிக்டாக் காணொளி மீது MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட டிக்டாக் கணக்கிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பை MCMCயிடம் ஜாக்கிம் விட்டுவிடுவதாக பிரதமர் துறையின் சமய மேம்பாடு விவகார அமைச்சர் டத்து முகமது நைம் மொக்தார் தெரிவித்திருக்கிறார். அந்த டிக்டாக் உள்ளடக்கத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதோடு அது குறித்து மேல் நடவடிக்கையை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என அவர் கூறினார். இது போன்ற நடவடிக்கை இஸ்லாமிய போதனைக்கு எதிரானது என்பதோடு எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் மரியாதையான முறையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என முகமது நைம் முக்தார் வலியுறுத்தினார். எதிர்வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள பர்சாத்து கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி ஹம்சா ஜைனுடினை கொண்டு வருவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் கசிந்துள்ளது. அதற்கு வழிவிடும் வகையில் தற்போது துணைத் தலைவர் பதவி வகித்து வரும் ஹமாட் ஃபைசால் அசுமு தனது பதவியிலிருந்து விலகி 3 உதவித் தலைவர்களில் ஒருவராக போட்டியிடுவார் என பர்சாத்துவின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்திருக்கிறார்.
தனது நடப்பு துணைத் தலைவர் பதவியை ஹம்சா ஜைனுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு அஹமத் ஃபைசால் முன் வந்துள்ளார். திறன் மற்றும் பரந்த அனுபவத்தின் அடிப்படையில் பெர்சத்து கட்சியின் தலைமைச் செயலாளராக அஸ்மின் அலி நியமிக்கப்படுவார் என்றும் மொய்தீன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஹம்சா ஜைனுடின் பெர்சத்துவில் ஆற்றியுள்ள பங்கை கருத்தில் கொண்டு அவரை துணைத் தலைவர் பதவிக்கு நியமிக்கும் முடிவை தாமும் ஏற்றுக்கொள்வதாக ஃபைசால் தெரிவித்திருக்கிறார். ஐடியல் மாநாட்டு மையத்தில் பெர்சத்துவின் மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. எதிர்வரும் 16வது பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி தனித்தே போட்டியிடக்கூடும் என அம்னோ மற்றும் தேசிய முன்னணியின் துணைத் தலைவரும் வெளியுறவு அமைச்சருமான டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு கூட்டணியுடன் இணையும் கட்டாயத்தை தேசிய முன்னணி கொண்டிருக்கவில்லை. நாட்டை நிர்வகிப்பது என்ற உடன்பாட்டின் கீழ் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைந்து பங்காற்றுவது என்பது மட்டுமே இதற்கு முந்தைய ஏற்பாடாக இருந்ததாக அவர் கூறினார். 2027ஆம் ஆண்டில் சொந்தமாக போட்டியிடுவதற்கு நாம் தயாராய் இருக்கிறோமா என நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறாவிட்டால் இதர கட்சிகளை நம்பியிருக்க வேண்டியிருக்கும் என தெங்காரா அம்னோ கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய போது முகமது ஹசான் தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு பின் பொருளாதார மீட்சி காண்பதை உறுதிப்படுத்துவதற்காக நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக அம்னோ இணைந்ததாக அவர் கூறினார். நாம் பக்கத்தான் ஹராப்பானில் இணைவோம் என சிலர் கூறுகின்றனர். அப்படி ஒரு திட்டம் எதுவும் இல்லை என முகமது ஹசான் வலியுறுத்தினார். பத்துபஹாட்டில் ஜலான் அயர் ஹிதாம் க்ளூவாங் சாலையில் எதிர் திசையில் அபாயகரமாக கார் ஓட்டியதை அடுத்து ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஜூலை 6ஆம் தேதி இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பத்துபஹாட் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வார் முஷாடார் அப்துல்லா சானி தெரிவித்தார். அந்த காரை ஓட்டிச் சென்ற 46 வயதுடைய ஆடவர் திடீரென எதிர் திசையில் நுழையும் 30 வினாடிகளை கொண்ட காணொளி சமூக வலைதளத்தில் வைரலானதை போலீசார் கண்டனர். டேஷ்போர்ட் கேமராவின் மூலம் அந்த காணொளி பதிவானதை அடுத்து அந்த கார் ஓட்டுநர் மறுநாள் அன்று மாலை 3 மணி அளவில் பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் கைது செய்யப்பட்டார். அந்த வாகன ஓட்டுநர் போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கிறாரா என்பதை கண்டறிவதற்காக அவரிடம் சிறுநீர் பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்த நபர் போதைப் பொருள் எதனையும் பயன்படுத்தவில்லை என தெரிய வந்தது. அந்த நபர் பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். 1987ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 42வது விதி உட்பிரிவு 1இன் கீழ் அந்த நபருக்கு எதிராக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷருல் அன்வார் தெரிவித்தார். அமெரிக்கா பெனிசில்வேனியாவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலது காதில் ரத்தம் சொட்ட சொட்ட மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ட்ரம்ப் முகம் சுளித்து வலது காலில் ஒரு கையை பிடித்தார். அவரது கன்னத்திலும் வாயிலும் ரத்தத்தை தெளிவாக காண முடிந்தது. குடியரசுக் கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளரான ட்ரம்ப் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் சூழப்பட்டார். இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக பேர்வழி உட்பட 2 மரணமடைந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை எதிர்த்து ட்ரம்ப் களத்தில் மோதவிருக்கும் இவ்வேளையில் அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் அமெரிக்கர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் பாதுகாப்புடன் இருப்பதாக ரகசிய சேவைத்துறை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. அவர் தற்போது நலமாக இருப்பதோடு மருத்துவ நிலையத்தில் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் பிரச்சார அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த கொடூரமான சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கின்றார். மேல் விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என ட்ரம்பின் தேர்தல் பேச்சாளர் ஸ்டீவன் ஷுங் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். ஆசியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவரான தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் ராதிகா மர்ச்சன்ட் திருமண விழா மும்பையில் தொடர்கிறது. ஹாலிவுட் நட்சத்திரங்கள், உலகின் முன்னணி தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிரிட்டனின் 2 முன்னாள் பிரதமர்களும் இந்த திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்றதாக BBC தெரிவித்துள்ளது.
29 வயதாகும் மணமக்களை கௌரவிக்கும் வகையில் பிரபல பாப் நட்சத்திரங்களான ட்ரேக், லானா டெல் ரே, அடெல் ஆகியோர் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கிறது. நேற்று மணமக்களின் குடும்பத்தினர் உட்பட கிம் கதார்ஷியன், ஜான் சீனா மற்றும் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர்களான டோனி பிளேர், போரிஸ் ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்ட அதிகாரப்பூர்வ வரவேற்பு நிகழ்ச்சியும் மற்றும் விருந்தும் நடைபெற்றன. இந்த திருமண விழா மிகவும் விமரிசையாகவும் கோலாகலமாகவும் நடந்ததாக மணமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட இந்தியாவுக்கான சீன தூதர் சு ஃபைஹாங் தெரிவித்தார். இதனிடையே இந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட திரையுலக பிரமுகர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தனது திருமண பரிசான 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒடெமாஸ் பிகுவே கை கடிகாரத்தை ஆனந்த் அம்பானி பரிசாக அளித்தார். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களை கொண்டு இந்த கை கடிகாரம் தயாரிக்கப்பட்டுள்ளது.